வேங்கை வயலில் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் மற்றவர்களுடன் பேசிய செல்போன் உரையாடல்கள் உண்மையானது என தமிழக அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேங்கை வயல் வழக்கில் 196 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதில் உள்ள எண்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். இது தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். வேங்கல்வேல் விவகாரத்தில் சாதிய மோதலோ அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. இருவருக்குள்ள ஏற்பட்ட தனிமனித பிரச்சனை இதுபோன்று நடக்க காரணம் என அரசு தரப்பு மதுரை அமர்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேங்கல்வேல் வழக்கில் இதுவரை மொத்தம் 389 சாட்சிகளும் 196 செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதில் உள்ள எண்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அரசு தரப்பு மதுரை அமர்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 87 டவர் லொகேஷன்கள் ஆய்வு செய்யப்பட்டு அதில் உள்ள புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் 31 நபர்களிடம் DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது என தெரிவிக்கப்பட்டது. குரல் மாதிரியின் புகைப்படங்கள், வீடியோக்கள் அனைத்தும் அறிவியல் பூர்வமான சோதிக்கப்பட்ட பின்னரே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் பிரசன்ட் மோகன் ஜின்னா வாதம் வைத்தார். திருமங்கலத்தை சேர்ந்த கண்ணன் மதுரை அமர்வு மனு தாக்கல் செய்தார். அதில் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை குளித்தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு விசாரணை, ஆனால் விசாரணை எந்த முன்னேற்றமும் இல்லை. இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. எனவே இந்த சமயத்தில் உடனே கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடத்த அன்பழகம் என கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி நிர்மல்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் பிரசன்ட் மோகன் ஜின்னா ஆஜராகி வேங்கவேல் வழக்கு குறித்த முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்தார். தொடர்ந்து வேங்கவேல் விவகாரத்தில் சாதிய மோதலோ அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. இருவருக்குள்ளே ஏற்பட்ட தனி மனித பிரச்சனை இதுபோன்று நடக்க காரணம். கடந்த 2 வருடங்களாக இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் புலன் விசாரணை செய்து விசாரணை தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கில் 3 நபர்கள் குற்றவாளியை சேர்த்துள்ளனர். இந்த வழக்கை பொறுத்தவரை சிபிசிஐடி போலீசார் மொத்தம் 380 சாட்சிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். 196 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதில் உள்ள எண்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன என கூறியிருந்தார். மேலும் இந்த வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன் என்ற புகைப்படம், வீடியோ ஆதாரங்கள் நிபுணர் குழுக்காக மீட்கப்பட்டு அறிவியல் ஆய்வு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. அதேபோல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து குற்றவாளிகளால் எடுக்கப்பட்ட செல்வி புகைப்படங்கள், அங்கிருந்து தொடர்பு கொண்ட செல்போன் எண்கள் என அனைத்தும் ஆய்வுக்கு எடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் குற்றவாளிகள் மற்றவர்கள் பேசிய ஆடியோக்கள் எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர்களிடம் குரல் மாதிரி எடுக்கப்பட்ட அனைத்து அறிவியல் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளன கூறினார். இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை நாளை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர்.